கனடா தனது தற்போதைய தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டது. 1965 பிப்ரவரி 15ஆம் தேதி கனடா தனது புதிய தேசிய கொடியை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. இந்த நாள் நேஷனல் பிளாக் ஆஃப் கனடா டே என கொண்டாடப்படுகிறது. புதிய கொடியில் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் இடம்பெற்றுள்ளன. நடுவில் 11 முனைகள் கொண்ட சிவப்பு மேப்பிள் இலை வடிவம் உள்ளது. மேப்பிள் இலை கனடாவின் அடையாள சின்னமாக பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அது நாட்டின் இயற்கை வளங்களையும் ஒற்றுமையையும் குறிக்கிறது. இதற்கு முன்பு கனடா ரெட் என்சைன் என்ற கொடியை பயன்படுத்தியது. அதில் பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் இடம்பெற்றிருந்தது. 1960களில் கனடாவுக்கு தனித்துவமான தேசிய அடையாளம் தேவை என்ற கருத்து வலுத்தது. இதனால் புதிய கொடியை உருவாக்கும் முயற்சி தொடங்கப்பட்டது. அந்நாட்டின் பிரதமர் லெஸ்டர் பி பியர்சன் புதிய கொடியை அறிமுகப்படுத்த முக்கிய பங்கு வகித்தார். பல வடிவமைப்புகள் பரிசீலிக்கப்பட்ட பின் ஜார்ஜ் ஸ்டான்லி பரிந்துரைத்த வடிவம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. 1964 டிசம்பர் மாதத்தில் கனடா பாராளுமன்றம் புதிய கொடியை ஒப்புதல் அளித்தது. 1965 பிப்ரவரி 15 அன்று ஒட்டாவாவில் நடைபெற்ற விழாவில் புதிய தேசிய கொடி முதல் முறையாக ஏற்றப்பட்டது. சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் 1921ஆம் ஆண்டு கிங் ஜார்ஜ் அறிவித்த கனடாவின் தேசிய நிறங்களாகும். புதிய கொடி கனடாவின் சுயாதீன அடையாளத்தையும் பிரிட்டிஷ் மரபிலிருந்து தனித்துவத்தையும் வெளிப்படுத்தியது. இன்று ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 15 அன்று கனடா மக்கள் தேசிய கொடி நாளை பெருமையுடன் கொண்டாடுகின்றனர்.